ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு, 2 வார ராசி பலன்கள், அதாவது ஃபார்ட்நைட் பலன்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2 வீக்ஸ் பலன்கள், 2 வார ராசி பலன்கள், 15 நாள் 15 டேஸ் எப்படி இருக்க போகுது, 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். குரு பார்வையில் இருக்கார். அங்கே செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கார், செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார். குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. இப்போ ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் அத்தனையும் வீடு வாங்கலாமா, தோட்டம் வாங்கலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு, ஒரு எண்ணம் அதிகரிக்கும். அந்த அதை நிலைப்பாட்டை கையில் எடுத்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உட்காந்து பேசி நல்ல முடிவு, சுப முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ராசியில் கேது பகவான் இருக்கார். கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம், உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் உங்களை தேடி போனால் நீங்கள் உதவக்கூடிய மனிதர்கள், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உதவுவதில். ஆனாலும் கேது ராசியில் இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விட்டேத்தியாக இருப்பீங்க. நீங்கள் மாட்டு தனியாக ட்ராவல் பண்ணுவீங்க, தனியாக போவீங்க. ஒரு 4 பேர் 10 பேரோடு போகிறவங்க இப்போ தனியாகவே போவீங்க. வித்தியாசம் அது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சரி, 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு தொழில் நல்லா இருக்கணுங்க. தொழில் சிறப்பாக போச்சுன்னா அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் காம்பன்சேட் பண்ணுறோம். உத்தியோகம் நல்லா போச்சுன்னா ஒரு குறையும் இல்லை. இதில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு பிரச்சனையோ வந்தால் தான் அவன் பாடு பெரும்பாடாயிடும். அதனால் இந்த 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 12 நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார். கடைசி 3 நாள் விருச்சிகம் சென்று குரு பார்வையில் இருக்கார். அப்போது உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இப்போது தொழிலை பற்றி நம்ம பார்ப்போம். தொழிலுக்கு கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா வரும், அற்புதமாக வரும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ வருமானம் வரும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில். இல்லைங்க ஒவ்வொரு தடையும் அப்படி சொல்கிறேன். இந்த தடவை கண்டிப்பாக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். 10க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருந்தால் நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்கும், பண வருமானம் இருக்கும், வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம், உத்தரவாதம் கொடுக்கலாம். அப்போது தொழில் நல்ல சிறப்பாக அமையும், பண வரவு இருக்க போது. அப்போ கடன் காட்சிகள் இருந்தால் கொடுத்துட்டு, கடன் காட்சி இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். சேமிப்பும் இருக்கும், வங்கி கணக்கு உயரக்கூடிய நிலை. இது தொழில் பண்ணக்கூடியவர்கள். வேலைக்கு போகிறாங்க, நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், தனியார் துறையில் இருக்கிறேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நாடகத்தில் நடிக்கிறேன், நாடகம் இது பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி,
தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மேலாமினிக்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்க, நல்ல இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. நல்ல ஒரு இப்போ இது இருக்குதுன்னு சொன்னால், இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் கிடைக்கும். நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணுங்க. சொந்த தொழில் பண்ணாலும் அது அப்படியே உங்களுக்கு தள்ளிகிட்டே வந்துடும் டைம். வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே இருந்தால் ஏதோ மூடலாம் மூடலாம், கடைசியில் அப்படியே லேட் ஆகும். ஸோ அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி, இப்போ பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சினிமாவுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை தொழில் உத்தியோகத்துக்காக, அதாவது கேமராமேனு, அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்படி உங்கள் முயற்சி இருக்குதுன்னு வைங்க. இல்லை ஒரு தொலைக்காட்சி இதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பத்திரிகை துறை போகிறேன், மீடியா துறைக்கு போகிறேன், இல்லை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போகிறேன், இது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பான காலம். ஏன்னா 2க்குடையவன் 3ஆம் இடத்தில், 2க்கும் 11க்கும் உடையவன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நண்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோசியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபுல் எஃபர்ட்டு போட்டு நீங்கள் இப்போ நல்லா வின் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலம். 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், அரசு கோள்கள். அப்போது கவர்மெண்ட்டுக்காக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். முயற்சி பண்ணால் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட்டில் காவல்துறை, ஏன்னா 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார், சூரியனும் பார்க்குறார். இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொற்காலம். செங்கல், மணல், ஜல்லி, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தொழில் அமைச்சு நல்ல காசு பணத்தை பார்ப்பீங்க. வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அதாவது வீடு வாசல் வாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். சிம்ம ராசி அன்பர்கள் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது நடக்க போகுது. 5ஆம் இடத்தை சனி பார்க்குற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டுன்னு கொண்டு வருவாங்கன்னா ஒருத்தன் பிரச்சனை இருக்குது, வாங்க அளக்கலாம் அப்படின்மா. கட்சியில் ஒன்றும் இருக்காதுங்க போனீங்கன்னா. ஏன்னா 5 கூடையும் நல்லா தான் இருக்கார், சுபத்தில் 12ல் இருக்கார். அப்போ செலவு பண்ணோம், செலவாகும் மொழியும் மற்ற எந்த டிஸ்பியூட்டும் அங்கே இல்லை, இருக்காது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எல்லாம் ஓகே தான், வருமானம் வரும், தொழில் சிறப்பாக போகும். ஆனால் வருமானம் வந்தாலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குற, கொடுத்த பணம் வசூலாகாது. அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பார்த்து பேசணும். மற்றபடி ராகு கேது பிடியில் இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சண்டை வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அவங்கெல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மனைவி முதல்ல 7 ராகு, கணவன் மனைவி சண்டை வரும். ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், கேதுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி வெளிநாடு போகிறோன்னு பேர் வழிட்டு கிளம்பிட்டிங்கன்னா நீங்கள் எஸ்கேப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெளி மாநிலம் போகலாம், தாராளமாக போங்க, நல்லா சம்பாதிக்க முடியும். எல்லாம் சரிங்க. அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, நீங்கள் கதையாக விட்றீங்களே, இல்லை. 8ல் சனி இருக்குது, அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள்.
உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஆனால் இதில் ஒரு சூப்பர் நியூஸ் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, சனி 8ல் இருந்தாலும் குரு பார்க்குறார். அப்போது அஷ்டமத்து சனி பலன் நிச்சயமாக இல்லை, நடக்காது, கொடுக்க மாட்டார். மாறாக நல்ல பலனையே தருவார். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களை உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய காலகட்டம். எப்பொழுதோ எந்த காலத்தில் தொலைந்து போன பொருட்களோ ரொக்கமோ கேஷோ இப்போது கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. யாரோ வந்து கொண்டாந்து தேடி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகுதுங்க. மற்றபடி அதிகப்படியான பணிச்சுமை இருக்குது, வேலை பளு இருக்குது, தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த தேக ஆரோக்கியம் அப்படின்னும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது. வீடு வாசல் வாங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, டென்ஷனே கிடையாது. அஷ்டமத்து சனி நடந்தாலும் நோ டென்ஷன். சந்தோஷமான நாட்களே இந்த 15 நாட்களும் என்று சொன்னால் மிகையாகாது. சரி, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த சித்தரை வழிபாடு செய்தால் நலமாக இருப்பீர்கள்? மக நட்சத்திரம் கும்பகோணம் ஆடுதுறை கோவிந்தபுரம் பிரமேந்திர சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி நமஸ்காரம் பண்ணுங்க. போக முடியாதவங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரூர், அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் காவேரி கரையில் ஒட்டின மாதிரி சதாசிவ பிரேமானந்தா ஜீவசமாதி இருக்குது. சித்தர் வழிபாடு அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் சித்தரை. இல்லை போக முடியாதவங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல் மலைக்கோட்டை போங்க. திண்டுக்கல் அடுத்து மலைக்கோட்டைன்னு இருக்குது. அந்த மலைக்கோட்டை மேலே கோயில் இருக்குது, அங்கே போக வேண்டாம். அந்த கோயிலுக்கு பின்புறம் விசாரித்து போங்க. சதசுவாமி அப்படின்னு இருக்கார். அதாவது சதசுவாமி அவர் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கார். அந்த சித்தர் அவருடைய வழிபாடு பண்ணுங்கள், அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். சதசுவாமிகளை போற்றி. எங்களுடைய இந்த நிலை பார்த்தீங்க. இப்போது மக நட்சத்திரம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அப்பா அம்மா தாத்தா அதாவது இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். பூரம் பூரம்னாலே ஆண்டாள் தான். ஆண்டாளை வழிபாடு பண்ணுங்கள். உத்திரம் ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை வளமோடு நலமோடு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றென்றும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள்.